கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா போனாதான் முடியும். 2D மேக்ஸிமம் நிறைய பேர் டார்கெட் வைக்கிறோம். அது தடவை உங்களுடைய அதிர்ஷ்டவசம் 10th போதும் அப்படின்னு இருக்காங்க. ஓகேவா? அப்போ இதுல வந்து நிறைய பால்ஸ் வந்து நமக்கு ஈஸியா விழுகும். இதுல பெரிய இம்பார்ட்டன்ஸ் வந்து சயின்ஸ்க்கு கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஜிஎஸ்க்கு கொடுக்கணும், வழக்கம் போல மேக்ஸ், ரீசன், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். சரியா? நெக்ஸ்ட் இதுல இருந்து நான் வந்து ஜெனரல் சயின்ஸ் கிளாஸா மாத்திடுவேன் இதை. இன்னைக்கு வந்து ஜிஎஸ்ல கொஞ்சம் இம்பார்ட்டன், அதாவது கலந்து போகும். என்ன சார் மொத்தமா இங்கிட்டு வந்துடுறீங்களே, இப்போ இந்த பீரியட் என்ன பண்றது அப்படி இல்லை, கலந்து கலந்து. சரியா? ஒரு இது சயின்ஸ், ஒரு இது ஜிஎஸ், அந்த மாதிரி கலந்து கலந்து மோஸ்ட்லி சயின்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவோம். அடுத்தடுத்து அப்படியே அப்படியே கொண்டு போகலாம். ஓகேவா? ரைட். ஸோ இப்படிதான் வந்து பிளான். இது மாதிரி இதை டார்கெட் பண்ணி உங்களுக்கு வந்து சிலபஸை நான் வந்து முடிக்க போறேன். சரிங்களா? என்டிபிசி நெருங்கிட்டு இருக்கு, வந்துட்டு இருக்கு. முதல் இப்போ ஏஎல்பி ரிசல்ட் வரும். இப்போ இது முடிஞ்சு இல்லையா, பொங்கல் லீவ் முடிஞ்சு பிப்ரவரியில ஏஎல்பி ரிசல்ட் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ண உடனே அடுத்தடுத்து என்டிபிசி என்னைக்கு எல்லாமே வெளியிட ஆரம்பிச்சிருவாங்க. மேக்சிமம் மார்ச் எண்டு இல்லாட்டி ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்ல ஏஎல்பி வந்துடும். ஓகேவா? சாரி, இது என்டிபிசி வந்துடும். சரி, இன்னைக்கு மெயினா நம்ம கவர் பண்ண போற டாபிக் வந்து மௌரியாவும் போஸ்ட் மௌரியாவும். அதாவது நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது எப்படி இருக்கு அப்படின்றதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுக்கு கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து அணுக போறோம். எப்படி கொஸ்டின்ஸ் வந்து அங்க கேட்டிருக்காங்க, நம்ம ஆக்சுவலா ஒண்ணு படிச்சிருப்போம், அங்க ஆனா வேற மாதிரி கேட்பாங்க. அதுலதான் நம்ம வந்து சொதப்புறது, விட்டு வந்துடுறது. சரியா? அப்ப அவங்க எந்த மாதிரி போக்கஸ்ல போறாங்க, அதான் நம்மளோட பாயிண்ட். ஓகேவா? ஓகே, மௌரியன் ரீஜியன்ல எந்த ப்ராவின்சஸ கோல்டு மைன் ஹப் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கர்நாடகால? சரியா? இதெல்லாம் நார்த் சைட்ல இருக்கக்கூடிய இதை நீங்க எலிமினேட் பண்ணிட்டாலே டைரக்டா ஸ்வர்ணகிரின்னு போட்டு போயிடலாம். ஏன்னா இதெல்லாம் டாக்ஸிலா வந்து மேல இருக்கு, ஹரியானா பக்கத்துல வரும். தக்கசீலம் அப்படின்னு இப்போ சொல்லுவாங்க. டாக்ஸிலா வந்து மேல உள்ளது. உஜ்ஜைனும் அப்படிதான் மேல இருக்கு, இதுவும் அப்படிதான் மேல இருக்கு. ஸோ சவுத்துல இருக்கிற ஒரே இது ஸ்வர்ணகிரி தான். அதை வச்சே போட்டலாம். எஸ், ஸ்வர்ணகிரி தான் வந்து மௌரியன் பீரியட்ல கோல்டு மைன் அங்க எடுத்திருக்காங்க. ஓகேவா? கோலார் சங்கத்துறவங்க அது வேற, அதையே கேட்பாங்கன்னா இல்ல, இப்படி வந்து மாத்துவாங்க. ஓகேவா? மோஸ்ட் அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன் வேர் இந்த லாங்குவேஜ். அதிகமா அசோகருடைய இன்ஸ்கிரிப்ஷன் எந்த லாங்குவேஜ்ல இருந்திருக்கு? சரியா? அவனே கொடுத்துட்டான். ஒயில் தோஸ் இன் த நார்த் வெஸ்ட் சப்கான்டினென்ட் வேர் இன் அராமிக் கிரீக். அராமிக் கிரீக்ல நார்த் வெஸ்ட்ல ஃபுல்லா இருந்திருக்கு. ஆனா அதிகமா எதுல இருந்திருக்கு இதான் அவங்க கேட்கறது. அதிகமா பிராகிருத் மொழியில இருக்கு, அதிகமா பிராகிருத் லாங்குவேஜ்ல இருந்திருக்கு. சரியா? ஆனா இந்த மொழிகள்லயும் இருந்திருக்கு. சரியா? இந்த ரெண்டு இதுலயும் இருந்திருக்கு. ஓகே. Which Mauryan emperor had his inscription engraved on rocks and pillars during the region from? ஓகே, அப்போ எந்த மௌரியருக்கு அதிகமா பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம்? ராக் எர்டிக், அசோகர் தானே. அசோகருக்கு தான் படிச்சிருக்கோம், அதிகமா அவருக்கு தானே படிச்சிருக்கோம். ஸோ அவ்வளவுதான். அது நீங்க நீட்டாவே எந்த ஒரு இதுவுமே இல்லாம போகலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், கிராண்ட் ஃபாதர் ஆஃப் கிங் அசோகா எல்லாம் கேக்குறாங்க. அசோகாவோட தாத்தா யாரு? இவர் தாங்க தோற்று வச்சவர். மௌரிய வம்சத்தை தோற்று வச்சது இவர் தான். சரியா? நந்தா டினாசிட்டி அப்படின்னு ஒண்ணு ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்க. நந்தா டினாசிட்டி அப்படின்னு ஒரு பேக்வர்டு கிளாஸ் கம்யூனிட்டி ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்க. ஷெட்யூல் கேஸ்ட் கம்யூனிட்டி ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து, அதாவது இப்படி வரும்: ஹரியங்கா டினாசிட்டி, சிசுநாகா டினாசிட்டி, நந்தா டினாசிட்டி. சரி, அதெல்லாம் பிராமின்ஸ் டினாசிட்டி. இவங்க வந்து ஒரு இது படிச்சு ஆட்சி பண்ணுவாங்க. நந்தால தனநந்தா தான் கடைசி ரூலரா இருப்பாரு. அவரை காலி பண்ணிட்டு தனநந்தா தான் லாஸ்ட் ரூலரா இருப்பார். அவரை காலி பண்ணிட்டு சந்திரகுப்த மௌரியர் எழுந்து வருவாரு. சந்திரகுப்த மௌரியர் யாருடைய உதவியில வருவாருன்னு கேட்பாங்க. கௌடல்யா. கௌடல்யா. சரியா? இவர் வந்து இவரோட ஃபேமஸ் ஒர்க் அர்த்த சாஸ்திரா. அர்த்த சாஸ்திரா இன்னைக்கும் இன்னைக்கும் சொல்றேன், இந்த அர்த்த சாஸ்திரான்ற புக்கு அவ்வளோ விஷயம் இருக்கு. இன்னைக்கு காலத்துக்கும் உதவுது. எந்த அளவுக்கு உதவுன்னா, நீங்க யூபிஎஸ்சி இருக்குல்ல,
யூபிஎஸ்சியில் ஆப்ஷனல்னு ஒரு சப்ஜெக்ட் வரும். ஆப்ஷனல்னு 2 பேப்பர் வரும், ஒரு சப்ஜெக்ட் வரும். ஆப்ஷனல் வந்து 2 பேப்பர் வரும், 1, 2. இந்த ஆப்ஷனல் 1, 2ல பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் எடுக்கணும். இதுக்கு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் நீங்க ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இந்த ஆப்ஷனல் 2 பேப்பர்ல முக்காவாசி இந்த அர்த்தசாஸ்திராவை பத்தி தான் படிப்பீங்க. என்ன கேடர்ல அவங்க படிக்க சொல்றாங்கன்னு தெரியுதா? ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகுறவங்களுக்கு அது தேவைன்ட்டு படிக்க சொல்றாங்க. அதுல இருந்து அவ்வளவு கொஸ்டின்ஸ் வரும், அவ்வளவு இது கேட்பாங்க. அது உங்களுக்கு தெரியும், யூபிஎஸ்சி சாதாரண விஷயம் இல்லை. அது இன்டர்வியூ பயங்கரமா இருக்கும். அதோட ப்ராசஸே தனி, எங்கேயோ போகும். ஸோ அதுதான். ஓகேவா? அந்த அர்த்தசாஸ்திராவை எழுதினது கௌடல்யா. கௌடல்யா கூடயே இருந்திருப்பாரு சந்திரகுப்தம். ஸோ மௌரியான்னு உங்களுக்கு ஞாபகம் வந்தாலே கௌடல்யா தான் ஞாபகம் வரும், ஃபர்ஸ்ட் விஷயம். ஓகேவா? அவர் இல்லாம இது. லௌரியா நந்தனாகா பில்லர் இஸ் லொகேட்டட். லௌரியா நந்தனாகா பில்லர். நான் சொன்னேன்ல, அசோகர் வந்து சும்மா இல்லை, எதையாவது போய் பண்ணி வச்சுட்டே இருப்பாரு. இது எங்க இருக்குன்னா சம்பரன்ல இருக்கு. சம்பரன் சத்தியாகிரகான்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்களா? காந்தி பண்ணது சம்பரன் சத்தியாகிரகா, பீகார் மாவட்டம். சரியா? இண்டிகோ பிரச்சனை, அதுக்காக பண்ணதான் சம்பரன் சத்தியாகிரகா. சரி, இப்ப அதை விட்டுருங்க, இங்க வருவோம். லௌரியா எங்கேயோ போயிருப்பாரு. லௌரியா நந்தகர்கா பில்லர். லௌரியா நந்தகர்கா பில்லர் எங்க இருக்கு அப்படின்னா சம்பரன்ல இருக்கு. இது வந்து மொத்தமே அசோகர் வந்து ஏழு ஏழு மோனோலித்திக் பில்லர், ஒரே கல், எந்த வெட்டுமே இருக்காது, ஒட்டிலாம் வைப்பாங்கல்ல, அதெல்லாம் கிடையாது. 7 மோனோலித்திக் பில்லரை வச்சாரு. அதுல இதுவும் ஒண்ணு. அசோகர் வந்து 7 மோனோலித்திக் பில்லர் தான் மொத்தத்துக்கே அவர் வச்சாரு. அதுல இதுவும் ஒண்ணு, லௌரியா நந்தகர்கா பில்லர். சரியா? நெக்ஸ்ட், விச் மௌரியன் எம்பரர் லீட் எ மிலிட்டரி கேம்பெயின் கன்யா. முக்கியமான விஷயம். நம்ம அசோகாவை தர்மா பாலிசி சொல்லியிருக்காரு சார், அது சொல்லியிருக்காரு சார். அவர் வந்து அகிம்சையை ஃபாலோ பண்ண சொன்னாரு, காந்தியே சொல்லியிருக்காரு. அதை தான் அவரே ஃபாலோ பண்ணாரு, காந்தியே ஃபாலோ பண்ணாரு, இந்த அகிம்சையை தான் ஃபாலோ பண்ணாரு. ஒப்பிடலாம் அசோகரையும் காந்தியும் அப்பெல்லாம் சொல்றோம்ல. ஆக்சுவலா அசோகர் வந்துட்டு பல்லாயிரம் பேரை கொன்னவர். பார்ல அவ்வளவு பேர் செத்தாங்க, பிணங்கள் குவிஞ்சு கிடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த ஒடிஷா மாவட்டம் தான், கலிங்கான்னா ஒண்ணு இல்லை, ஒடிஷா சைடு. அந்த ஏரியா வேணும்ட்டு இப்படி படையெடுப்பு இடிச்சு தான் தம்பிகள் எல்லாத்தையும் சாவடிச்சாரு. தம்பி அண்ணன் எவனும் என் பதவிக்கு வந்து வந்துடக்கூடாது அப்படின்னு, என் பதவிக்கு வந்துடக்கூடாது அப்படின்ட்டு தம்பிகள் அம்பட்டு பேரையும் சாவடிச்சாரு. சாவடிச்சுட்டு வந்தவர் தான் அசோகா. ஆனா பார்த்துட்டு, அது எல்லாத்தையும் பார்த்துட்டு மறுபடியும் அந்த 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 மன்னர்கள் உண்டான விஷயம், அந்த ரணபூமின்னு சொல்லுவாங்க, அதாவது வார் வார் நடந்த இடத்த ரணபூமின்னு சொல்லுவாங்க. அதை போய் பார்வையிடுவோம். நம்மளுடைய சோல்ஜர்ஸ்க்கு என்ன இருக்கு, அவங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா போய் பார்வை, அந்த மாதிரி பார்வையிட அவ்வளோ அழுதா. என்னோட ஒரு சுயநலத்தினால இவ்வளோ உயிர் போயிடுச்சு, இன்னமே நான் அந்த வாழை நான் எடுக்கவே மாட்டேன் ஆயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு, அதுக்கப்புறம் இனி மக்கள் என்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் நேர்மையான வழியை, தர்மமான வழியை தான் போதிப்பேன் அப்படின்னு சடனா சேஞ்ச் ஆனவர் தான் அசோக். காந்திக்கு எப்படி பேசவே தெரிலன்ட்டு கோட்டை விட்டு ஓடி போனாரோ, ஆனா கடைசி பேசியே சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாரோ, அந்த மாதிரிதான் அசோகர். ரத்தம் தான் பிடிக்கும், எனக்கு அந்த பதவி தான் வேணும், இதுதான் வேணும்னு இருந்தவரு சடனா சேஞ்ச், டேர்னிங் பாயிண்ட் அவருக்கு கலிங்கா வார்ல. இந்த கலிங்கா வாருன்றது ரொம்ப முக்கியமான வாரு. 261 கிட்டத்தட்ட அவர் அப்பதான் பதவி ஏற்கிறாரு. அவர் பதவி ஏற்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி. சரியா? ஸோ ரொம்ப முக்கியம். பிரசன்ட் டே ஒடிஷா கலிங்கா. இங்க கலிங்கா தான் லிங்கராஜா டெம்பிள். லிங்கராஜா டெம்பிள் அப்படின்னு சந்தேலா சொல்லி ஆட்சி பண்ணிருப்பாங்க. லிங்கராஜா டெம்பிள், அதெல்லாம் அது ஃபேமஸ் கொஸ்டின். எங்க இருக்கு அப்படின்னு கேட்பாங்க, ஒடிஷால. வித் ரெஃபரன்ஸ் டு த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன்.
விச் அமங் த ஃபாலோயிங் சைட்ஸ் இந்த மாடர்ன் ஸ்டேட் ஆஃப் குஜராத் நார்த் வெஸ்ட் சைட்ல இருக்கக்கூடிய அசோகர் இன்ஸ்கிரிப்ஷன் எங்க அப்படின்னு கேக்குறாங்க. கிர்னர். சரியா? கிர்னர். கிர்னர்ல தான் இருக்கு. கிர்னர் அதாவது அவன் என்ன தெளிவு பண்ணிருக்கணும். கிர்னர்னா என்ன இடம்னா ஜுனாகத்ன்னு சொல்லுவாங்க. ஜுனாகத் இஸ் ஆல்சோ இன் குஜராத். ஜுனாகத் ஜுனாகரும் குஜராத்ல தான் இருக்கு. சரியா? இவர் மொத்தம் 14 எடிட் வச்சிருந்தாரு. அதாவது 14 இவரை பத்தின விஷயங்கள். அதாவது இவரை பத்தின விஷயங்கள் இல்ல, அந்த அந்த இது பில்லர்ஸ் இன்ஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் மொத்தம் 14 மேஜர் ராக் எடிட்னு சொல்லுவாங்க. பெரிய ராக் எடிட் வந்து 14 வச்சிருந்தாரு. இதே ஒரு கொஸ்டினா கேட்டேன். மேஜர் ராக் எடிட் எத்தனை அசோகருடையது? 14. சரியா? இது எல்லாமே என்ன சொல்லுதுன்னு அடுத்து வேணா கேட்பாங்க. அமைதி, நீதி, நேர்மை, ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப், சகிப்புத்தன்மை எவ்வளவு இருக்கணும், டாலரன்ஸ் இருக்கணும், மனுஷனா பிறந்தா பொறுத்து கொள்ளணும், பொறுத்து கொண்டு தான் மேலே ஏற முடியும். சரியா? நீங்க நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாம் சின்ன விஷயத்துக்கு பொறுத்துக்க மாட்டோமே. நீங்க அரசியல்வாதிகளா யோசிச்சுக்கோங்க, இவ்வளவு விமர்சனங்கள் அவங்க மேல, எவ்வளவு விமர்சனங்கள். அவன் பாட்டுக்கு அசால்ட்டா சொல்லிட்டு போயிடும், ஆட்சி குணம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போயிருவோம். அந்த இப்ப நீங்க போய் ஒரு ஜாப்ல உட்காந்துருக்கீங்க, ஒரு 7 8 வருஷமா அந்த ஜாபை நீங்க பாக்குறீங்க, டக்குன்னு ஒருத்தன் வந்துட்டு இந்த ஆளுக்கு வேலையே பார்க்க தெரியல அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும்? உதாரணத்துக்கு சொல்றேன், ரயில்வேல போயிட்டீங்க. சரியா? நீங்க தான் இது டிக்கெட் கவுண்டர்ல இருக்கீங்க, டைப் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, டிக்கெட் அடிச்சுட்டு இருக்கீங்க. கூட்டமா இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணி அடிச்சுட்டு இருக்கீங்க. டக்குன்னு ஒருத்தன் கத்துறான், இதெல்லாம் யாரு வேலைக்கு வச்சா? வேலையே பார்க்க தெரியல, இவனுக்கெல்லாம் எவன் வேலை கொடுத்தான்? படிச்சு கஷ்டப்பட்டு வந்தது உங்களுக்கு தெரியும். இத்தனைக்கு 7 வருஷம் சர்வீஸா இருப்பீங்க, உங்களுக்கு அந்த வேலையெல்லாம் தெரியும், நல்லாவே தெரியும். மத்தவங்களோட நீங்க பெஸ்டா தான் பார்ப்பீங்க. அப்படி கத்தும் போது எப்படி இருக்கும் ரியாக்ஷன் நமக்கு? இதுதான். இதெல்லாம் நமக்கும் டாலரன்ஸ் வரும் இல்லையா? அவங்க அரசியல்வாதிங்க சார், அவங்களுக்கு வரலாம், அவங்க அவ்வளவு பெரிய, நமக்கும் வரணும். நம்மளாம் மக்களோட மக்களா தான் தெரிய போறோம். உங்க வேலையே மக்களுக்கு சர்வீஸ் பண்றதுதான். நீங்க யாரும் வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல, அதெல்லாம் ரேரஸ்ட் ரேர் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கிடைக்கிறது. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல உட்காந்தீங்கன்னா மக்களை பெருசா சந்திக்க தேவையில்ல. ஏன்னா அது பெரிய பெரிய ஹோட்டல்ஸ், அவங்க வந்து உங்களுக்கு மரியாதை தான் பண்ணுவாங்க. உங்களுக்கு கீழ்த்தனமா இது பண்ண மாட்டாங்க. ஆனா நம்ம உட்கார போறதெல்லாம், நீங்க ஒரு ஸ்டேஷன் மாஸ்டராவோ ஏதாவது உட்காந்தீங்கன்னா டெய்லி மக்களை மீட் பண்றது, டெய்லி நெட்வொர்க்கிங் சிக்னல். ஒரு பாஷை தெரியாதவன்ட்ட போய் உட்காந்து நீங்க பேசிட்டு இருக்கணும். ஏஎல்பி அப்படியே மண்ணு மாதிரி உட்காந்துருப்பான், லெவல் 2ல வந்து உட்காந்துருப்பான், நீங்க அவன்கிட்ட தான் பேசணும். அவன் நீங்க என்ன சொன்னாலும் வாட்டுன்னு கேட்பான். நீங்க இங்கிலீஷ்ல சொன்னாலும் வாட்டுன்னு கேட்பான், என்னன்னு கேட்பான். அதுக்கு அவனுக்கு எல்லாம் நீங்க புரிய வைக்கணும் பொறுமையா. புரியுதா? அதனால பொதுவாவே அசோகருடைய பாலிசி ரொம்ப முக்கியம், நமக்குமே நம்ம லைஃபுக்குமே. நல்லது இருந்தா எடுத்துக்கணும். ஓகேவா? ரைட், எடுத்து போலாம். சாரநாத் ஏதோ சாபம் வர்ற மாதிரி எல்லாம் சொல்லலையா, ரியாலிட்டிய சொல்றேன். சரியா? எடுத்துக்கோங்க, பிடிச்சிருந்தா வச்சுக்கோங்க, இல்லாட்டி எப்படி விட்டுருங்க. ஓகேவா? சாரநாத் லைன் கேபிட்டல் erected by the மௌரியன் ரூலர் அசோகா வாஸ் மேட் ஆஃப். சாரநாத் ரூலர் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுல இருந்து தான் நம்மளோட அந்த எம்பளம் வந்துச்சு. நம்மளோட எம்பளம் வந்து சாரநாத் பில்லர்ல இருந்து தான் எடுத்தது. சரியா? இந்த பில்லர் வந்து சாரநாத் லைன் கேபிட்டல், அதனால தான் லைன் கேபிட்டல் சொல்லுவாங்க. எரக்டட் பை த மௌரியன் ரூலர் அசோகா மேடப் ஆஃப். எதால மேடப் ஆஃப்? எப்படிலாம் கேட்கறாங்க பார்த்தீங்களா? நம்ம என்ன படிச்சுட்டு போவோம், எங்க இருந்து எடுத்ததுன்னு தான் படிச்சுட்டு போவோம். அவன் என்ன கேட்கறான், எதனால ஆனது? சாண்ட் ஸ்டோன். சரியா? சாண்ட் ஸ்டோனால. சாண்ட் ஸ்டோன். ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெகஸ்தனிக்ஸ். அதாவது என்னன்னா, சந்திரகுப்த மௌரியர் ஆட்சி பண்ணுவார், சிறந்த ஆட்சியாளர். அவர் தான் நந்தா டினாஸ்டியை தூக்கி போட்டு வர்றாரு. பாடலிபுத்ராவை வந்து தன்னுடைய கேபிட்டலா அறிவிப்பாரு. நல்லா பாருங்க, சந்திரகுப்த மௌரியர் என்ன நந்தா டினாஸ்டியோ டீத்ரோன் பண்ணிட்டு வர்றாரு. அவர் மகுடம் சுட்டுறாரு. மகுடம் சுட்டோன்னா பாடலிபுத்ரா அப்படின்றத கேபிட்டலா அறிவிப்பாரு. சரியா? அறிவிச்சோன்னா அடுத்து என்ன பார்ப்பாருன்னா, பக்கத்துல உள்ள ஆள் யாரு அப்படின்னு பார்த்தா, நார்த் வெஸ்ட்ல செல்லுக்கஸ் நிகேட்டஸ் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். இவர் யாரு அப்படின்னா, இவர் ஒரு அடிமை. யாரோட அடிமை? அலெக்சாண்டரோட அடிமை. இவர் வந்து அலெக்சாண்டரோட அடிமை. அலெக்சாண்டரோட அடிமை.
அப்ப இந்த அடிமையை காலி பண்ணிட்டு நம்ம வரலாம் அப்படின்ட்டு இவர் வந்து படையெடுத்து போய் இந்த செல்லுக்கஸ் நிகேட்டர்ஸ் தோக்கடிச்சிருவார். தோக்கடிச்சிட்டோன்னா அவ போற வழியே இவரோட பொண்ணை பார்த்துருவாரு போல. இவருக்கு காதலாயிரும். சரியா? தோக்கடிச்சோன்னே இல்ல இல்ல நீங்களே ஆட்சி பண்ணுங்க, நம்ம எனக்கு மேரேஜ் மட்டும் பண்ணி வச்சிருங்க அப்படின்றவாரு. சரின்ட்டு இவர் என்ன பண்ணுவாருன்னா இவர் பொண்ணை வந்து கொடுத்துருவாரு. சரி, அவர் பொண்ணை வந்து சந்திரகுப்த மௌரிய கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாரு. அது போக அதோட கிஃப்டா தான் மெகஸ்தனீஸ்னு ஒரு ஆளை அனுப்பிச்சு விடுவாங்க. அப்பெல்லாம் பாருங்க இதெல்லாம் கிஃப்ட். மெகஸ்தனீஸ்ன்றத சந்திரகுப்த நீ நீ வந்து இனிமே அங்க போயிரு கிஃப்ட். இவர் யாருன்னா ஒரு பொயட். சரியா? இவரை கிஃப்டா அனுப்பிச்சு விடுவாங்க சந்திரகுப்த மௌரியருக்கு. ஓகேவா? இப்ப இதுல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, மெகஸ்தனிஸ் வாஸ் அன் அம்பாசிடர் ஹூ வாஸ் சென்ட் டு த கோர்ட் ஆஃப் சந்திரகுப்த மௌரியர் பை த டேஸ் ரூலர் நேம்டு செல்லுக்கஸ் நிகேட்டர். எந்த அவர் செல்லுக்கஸ் நிகேட்டர்ன்றது எந்த ஊரை சார்ந்தது? அதான கொஸ்டின். ஓகே, கிரீக். அலெக்சாண்டர்னா கிரீக் தானே? கிரீக். ஓகேவா? ஒரு சைடு பார்த்தா வச்சுக்கோங்களேன், நம்ம ஹிஸ்டரி வந்து இப்படிதான் இருக்கும். நீங்க இது பார்க்கும்போது கடுப்பா வரும். யோ என்னையா பண்ணிருக்க, உனக்கு உனக்கு ஜெயிச்சுட்டா ஓகே, உன் பொண்ணை கொடுக்குற ஓகே, இந்த ஆள் என்ன பண்ண, இந்த ஆளை தூக்கி இங்க அனுப்பிச்சு விட்டா எப்படி இருக்கும்? சம்மந்தமே இல்லாம உங்களை தூக்கி நீ அங்க போ, நீதான் கிஃப்ட் அப்படின்னு சொல்லி நம்ம அனுப்பிச்சு விட்டா, அது இவங்களுக்கு என்ன தெரியுமா, இங்க வருவாங்க, இவங்களுக்கு எல்லா மரியாதையும் கிடைக்கும். ஆனா மன்னர் எப்பெல்லாம் ஆசைப்படுறாரோ இவங்களுக்கு வந்து பாடணும், புதுசு புதுசா பாடணும், புதுசு புதுசா இது பண்ணணும், எல்லாமே பண்ணிட்டே இருக்கணும். அதான் பிரச்சனை. நெக்ஸ்ட், அலெக்சாண்டரோட இன்வேஷன். அதாவது அதுக்கு முன்னாடி சந்திரகுப்த மௌரியாக்கு கொஞ்சம் முன்னாடி 326 பிசி. 326 பிசி. பிசின்னா பிஃபோர் ஜீசஸ் கிறிஸ்ட். ஜீரோ வந்து அதான் 326ல இருந்து குறைஞ்சு ஜீரோ வந்து மறுபடியும் ஏறும். ஓகேவா? 326 பிசி அலெக்சாண்டர் இந்தியாவை படையெடுக்கிறாரு. எந்த ரிவரை சார் கடப்பாரு? இண்டஸ் ரிவரை தான் கடப்பாரு. இண்டஸ் ரிவரை கடந்து போவார். இதுக்குதான் ஆன்சரு, அதை விட்டுருங்க. இண்டஸ் ரிவரை கடந்து நான் சொன்ன டாக்ஸிலா அப்படின்ற இடத்துக்கு தான் போவார். டாக்ஸிலா இடம் பேரு டாக்ஸிலா. இந்த இடத்துக்கு போய் இந்த இடத்துடைய மன்னர் யாருன்னா போரஸ். இந்த இடத்துடைய மன்னர் போரஸ். தைரியம் இருந்தா சண்டைக்கு வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். சரியா? அவர் பாட்டுக்கு தான் இருப்பாரு, சண்டைக்கு வாணி வராத கூப்பிடுவாரு. சரியா? அப்படி நடந்ததுதான் பேட்டில் ஆஃப் ஐடஸ்பஸ். அப்படி நடந்ததுதான் பேட்டில் ஆஃப் ஐடஸ்பஸ். இதன்படி அலெக்சாண்டர் தோக்கடிச்சிருவாரு போரஸ். ஓகேவா? தோக்கடிச்சோம்னாதான் செலுக்கஸ் சரி நம்ம ஊருக்கு போகணும். கிரீக்க ஆட்சி பண்ணிட்டு இருந்தவரு, கிரீக்க ஃபுல்லா ஆட்சி பண்ணிட்டு இருந்தவர் நம்ம ஊருக்கு போகணும்னு கிளம்புவாரு. அப்ப இங்க யாராவது விட்டு போகணுமேட்டு தான் செலுக்கஸ் நிகேட்டர்ஸ் தன்னுடைய அடிமையை விட்டு போறாரு. சரி பாத்துக்க வரேன் அப்படின்ட்டு போயிடுவாரு. ஓகேவா? ஓகே. அசோகா ஆர்கியூபிளி த மோஸ்ட் ஃபேமஸ் ரூலர் ஆஃப் எர்லி இந்தியா கான்கர்ட் கல்வி. ஹி வாஸ் த கிராண்ட்சன் ஆஃப். அடிக்கடி கேக்குறாங்களா அந்த கொஸ்டின். தாத்தாவை பத்தி கேட்கறதுல அவ்வளவு. அவருடைய தாத்தா யார் அடிக்கடி கேட்கிறேன். நெக்ஸ்ட், Chandragupta Maurya was founder of the Maurya dynasty. Which of the following statement is correct? Incorrect. Incorrect கேட்டிருக்காங்க. ஓகேவா? He met Alexander and joined his army so that he could learn the combat skills of Macedonians. உண்மைதாங்க. இவர் அலெக்சாண்டர் மீட் பண்ணாரு. இவர் அலெக்சாண்டரோட மீட் பண்ணி தான் போரஸ் மன்னரையும் தோக்கடிச்சாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி சந்திரகுப்த மௌரியருக்கு கிங்டமே இல்ல. கிங்டமே இல்ல. அவர்கிட்ட இருந்து கத்துட்டு வந்ததுதான் இங்க வந்து இவரை போய் அடிப்பாரு. யார? நந்தா டினாஸ்டியை போய் அடிக்கிறது. ஓகேவா? பைராம் கான் வாஸ் இஸ் பெஸ்டலி மென்டார் அண்ட் கைடு. பைராம் கான் இவரோட மென்டார் கிடையாது. பைராம் கான் இவருடைய மென்டார் கிடையாது. அக்பர் தானே சார்? அக்பருக்கு வெரி குட். அக்பரோட மென்டார். சம்பந்தமே எல்லாம் விட்டுருக்காங்களா?
சந்திரகுப்தா சரி மிச்ச விஷயத்தையும் பார்த்துருவோம். கிரெடிட்டட் வித் எஸ்டாப்ளிஷிங் த ஃபர்ஸ்ட் ஆல் இந்தியா எம்பையர். ஆமாங்க, அவர் தான் அந்த நந்தா எம்பையரை புடிச்சிட்டு அடுத்து என்ன பண்ணுவாருன்னா இங்கிட்ட நார்த் வெஸ்ட் பிடிப்பாரு. நான் சொன்னேன் இல்லையா, செலுக்கஸ் நிக்கேட்டஸையும் தூக்கிடுவாரு. இது கீழே கர்நாடகா வர அதையும் நம்ம பார்த்தோம். கர்நாடகா எங்க அதெல்லாம் கேட்டுருவாங்க. அது மொத்த ஓவரால் இந்தியாவை கவர் பண்றது சந்திரகுப்தா மௌரிய தான் ஃபர்ஸ்ட் ஆல் இந்தியா எஸ் எம்பையர். Archaeology is the evidence of the empire shows the existence of the several towns and cities. Capital being ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு சொன்னேன், வந்த உடனே அதுதான் நிறுவனாரு. சந்திரகுப்தா மௌரியா வந்த உடனே பாடலிபுத்ரா தான் என்னுடைய கேபிட்டல் அப்படின்னு சொன்னாரு. ஓகேவா? ஸோ வெரி குட். இதுக்கு முன்னாடி அந்த கதை அப்படிதான் டிராவல் ஆகும். சந்திரகுப்த மௌரியா என்ன பண்ணுவாருன்னா, தனக்கு கிங்டம்லாம் இருக்காது, பெருசா ஒன்றும் இருக்காது, எதையாவது பண்ணணும் அந்த வெறி மட்டும் இருக்கும். அவர் என்ன பண்ணுவாருன்னா, அலெக்சாண்டர் போய் வர்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குன்னு டைம் எடுத்து அவங்க கூட போய் மீட் பண்ணி அவங்களோடையும் சேர்ந்து இருந்து செலுக்கத்தை எப்படி பத்தியா தன்னுடைய குருக்கிட்டயே போய் கத்துக்கிட்டு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு தன்னோட குருவோட ஆளையே தோக்கடிச்சு அவரதையே வாங்கிக்கிறது. ஒருவேளை அவருக்கு தோணிருக்கலாம், ஒருவேளை இவனை கை வச்சா அலெக்சாண்டர் வந்துருவாரோ அப்படின்னு தோணிக்கிட்டு, இல்ல இல்ல வேண்டாம், நீ உன் பொண்ணை கொடு, எனக்கு அது போதும் அப்படின்ட்டு வந்திருப்பாரு போல. சார் எனக்கு ஒரு டவுட் சார். அப்போ சந்திரகுப்த மௌரியாவுடைய மென்டர் வந்து சாணக்கியர் தானே சார்? ஆமா, சாணக்கியர் சொன்னேன்ல ஸ்டார்டிங்லயே, கௌடல்யா அர்த்தசாஸ்திரா சொன்னேன்ல, கௌடல்யா எஸ் சாணக்கியா, போத் ரெண்டு பேரும் ஒண்ணுதான், ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான். ஓகேவா? சாணக்கியானாலும் அவர் தான், கௌடல்யானாலும் அவர் தான், அவர் எழுதினது தான் அர்த்தசாஸ்திரா. ஓகேவா? ஓகே ஓகே சார். பைராம் கான் வந்து அக்பர். ரொம்ப முக்கியமான விஷயம். மௌரியன் எம்பையர் என்னதான் பிளரிஷிங்கா இருந்தாலும், அவங்களோட லேர்னிங் சென்டர் டாக்ஸிலாவா வச்சிருந்தாலும், அவங்க லேர்னிங் சென்டர் டாக்ஸிலாவா வச்சிருந்தாலும், ஆனால் சந்திரகுப்த மௌரியாவுக்கு ஒரே ஒரு நம்ம நினைச்சா டக்குன்னு உங்களை போய் மீட் பண்ண முடியும் அப்படின்ற விஷயம். உதாரணத்துக்கு இப்ப ஆப்கான் கிங்டம்லாம் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்லியா இருந்துச்சு. குராசான்னு சொல்லிட்டு ஒரு கிங்டம் ஃப்ரெண்ட்லியா தான் இருந்தாங்க. சரியா? அவங்கள போய் நம்ம டக்குன்னு மீட் பண்ண, ஆனா அந்த மீட் பண்ண முடியல அப்படின்றதுக்காக ஆரம்பிச்சதுதான் இந்த கிராண்ட் ட்ரங்க் ரோடு. சரியா? மௌரியா டைனஸ்டில ஸ்டார்ட் பண்ணது இது. எவால்யூஷன் ரொம்ப பெருசு. உத்தாரபாத் அப்படின்னு சொல்லுவாங்க. உத்தராபாத் ஹிஸ்டாரிக்கல் கிராண்ட் ட்ரங்கோட உத்தராபாத் இருந்தாங்க. இதை தொடர்ச்சியா பண்ணது யாருன்னா 16th செஞ்சுரியில இதுக்கப்புறம் வந்து ஷேர்ஷா சூரி அப்படின்னு ஒரு மன்னர். இவர் இடையில கொஞ்ச காலத்துக்கு முகல்ஸுக்கு பதிலா வந்துட்டு போவார். சர் டினாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஷேர்ஷா சூரி அக்பருக்கு முன்னாடி, அக்பருக்கு முன்னாடி ஹுமாயூனுக்கு அடுத்து இவர் தான் ஆட்சி பண்ணியிருப்பார் ஆக்சுவலா. அது வந்து இடையில, அதாவது ஹுமாயூனை துரத்தி விட்டு இவர் ஆட்சி பண்ணியிருப்பார். அது மாதிரி அதுக்கப்புறம் மறுபடியும் ஹுமாயூன் வந்து ஜெயிச்சுட்டு ஹுமாயூனே இருந்திருப்பாரு. ஹுமாயூன் ஒரு வருஷமா 2 வருஷமா இருப்பா. அப்புறம் அக்பர் ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிருவார். ஷேர்ஷா சூரி மொத்தத்துக்கு அவர் தான் வந்து இந்த கிராண்ட் ட்ரங்க் ரோடு. அவர் ஷேர்ஷா சூரினாலே நமக்கு ஞாபகம் வர்றது அவர் தான். அதுதான் பெருசா பண்ணியிருப்பாரு. ஓகேவா? கிராண்ட் ட்ரங்க் ரோடு. அவரோட கல்லறை சாசாராம்னு சொல்லுவோம். அதான் அவரோட ஹோம் டவுன். ஓகேவா? இதுக்கு அடுத்து 18th செஞ்சுரியில இதை வந்து பெருசு பண்ணதும் யாரு? பிரிட்டிஷ். 18th செஞ்சுரியில இதை வந்து பெருசு பண்ணாங்க பிரிட்டிஷ். இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய NH-40, இப்ப கவர்மெண்ட் வந்து இதை NH-44 மாதிரி இன்னைக்கு நீங்க பயணம் பண்ணுவீங்க. நீங்க ஒண்ணும் இல்லை, எப்பெல்லாம் மதுரை டு சென்னை, திருச்சி டு சென்னை, இல்ல விழுப்புரம் டு சென்னை இதெல்லாம் போறீங்களோ கண்டிப்பா இதெல்லாம் நீங்க இது பண்ணணும். சரியா? போட்டது யாரு அப்படின்னு கேட்டா ஷேர்ஷா சூரி தான். ஆனா அவன் பர்டிகுலரா கேட்கறான், பர்டிகுலரா எந்த கிங்டத்துல ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு மௌரியா இருந்துச்சுன்னா மௌரியா தான் போடும். ஏன்னா மௌரியால அது பேர் உத்தராபாத். சரியா? உத்தராபாத்ன்னு தான் உங்களுக்கு டைரக்டா கேட்பாங்க. கிராண்ட் ட்ரங்க் ரோடுன்ற பேரே ஸ்டார்ட் பண்ணதே ஷேர்ஷா சூரி தான். அங்க இருந்தா எவால்வ் ஆகி இன்னைக்கு NH-44 வந்து நிற்கும். சரியா? ஸோ அதுதான் விஷயம். ஸோ சார் கிராண்ட் ட்ரங்க் ரோடு அப்போ ஸ்டார்ட் பண்ணது மௌரியா அப்படின்னு போட்டுறவா சார்னு கேட்டா போடக்கூடாது. கிராண்ட் ட்ரங்க் ரோடுன்னு கேட்டாங்கன்னா ஷேர்ஷா சூரி இருந்தாருன்னா ஷேர்ஷா சூரி தான் போகும். ஷேர்ஷா சூரியே இல்ல, இப்ப சர் கிங்டம் இருக்கு, எனக்கு வந்து கிங்டத்தை கேட்கறாங்க அப்படின்னா மௌரியா தான் அடி. ஓகேவா? உத்தரப்பாத்து அவங்களுக்கு தெரியும்ல, கொஸ்டினோட இது அந்த பழு தெரியும்ல, எதை கேட்கறான், நீ எதை மீன் பண்ணி கேட்டிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியுதுடா அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, அதுதான் நம்ம போகணும். சரியா? அப்படிதான் அவங்களும் கொஸ்டின் வைப்பாங்க. ஓகேவா? அசோகா த கிரேட்
பிலாங் டு எதுக்கு கேட்குறாங்க. மௌரியா டினாஸ். ஓகேவா, இவர் ஆட்சி பண்ண டைம் நீங்க 269 பிசில இருந்து 232 பிசி வரை குறைஞ்சிட்டே போகும். சொன்னேன்ல, குறைஞ்சிட்டே போகும். ஓகேவா. நெக்ஸ்ட், லீத்தல் வார் வித் கலிங்கா transform the vengeful emperor Ashoka to a stable and peaceful emperor. சொன்னா, and he became the follower of. முக்கியமான விஷயம், இந்த பாயிண்ட நான் விட்டுட்டேன். எதை ஃபாலோ பண்ணாரு? அதுக்கப்புறம் புத்த மதத்தை ஃபாலோ பண்ணாரு. புத்த மதத்தை ஃபாலோ பண்ணாரு. சரியா. கலிங்கா வார் ரொம்ப பிளட்டியஸ்ட் பேட்டில்னு சொல்லுவோம். இந்தியன் ஹிஸ்டரியில ஒரு பிளட்டியஸ்ட் பேட்டில் கலிங்கா வார சொல்லுவோம். சரியா. கலிங்கா பேருக்கும் நிறைய பேர் செத்தாங்க, கணக்கே இருக்கும். அவ்வளோ மோசமான ஒரு அசோகர் சொல்லுவோம். அவ்வளோ பிணங்கள் தான் இருக்கும், பிண குவியல்கள், ரத்தம். அதுவும் பிண குவியல்னா சும்மா பிணமா இருக்காது, ரத்தம் வெள்ளம், ரத்தம் வெள்ளமா இருக்கும் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அந்த அந்த இடமே சிகப்பு கலர்ல இருக்கும். அந்த மாதிரி அதுல இருந்து ஒருத்தர் வந்து சேஞ்ச் ஆனார், எவால்வ் ஆனாரு. இன்னைக்கு நம்ம வர கொண்டாடும் இது மாதிரி. ஓகேவா. அதனால எப்பயுமே நம்ம வந்து என்ன சொல்ல, நெகட்டிவ் சைடு நம்ம போயிருந்துருக்கலாம். ஆனா நெகட்டிவ்னு தெரிஞ்சோம்னா உடனே பாசிட்டிவா மாறிடும். மாறிட்டோம்னா நம்மளும் ஃபிளரிஷ் ஆகலாம். ஓகேவா. அதே தான் கிடக்கூடாது. நெக்ஸ்ட், most important event of Ashoka region conquers the Kalinga. Important change in the life. ஒடிஷா. இதேதான் கதை லைட்டா சொன்னாலே போதும், அதுக்கப்புறம் அப்படியே அதே தான் கண்டினியூஸா கேட்டுக்கிட்டே இருப்போம். So, Ashoka adapted the Buddhist teaching after the war of Kalinga. Next, the famous Kalinga War sent the Emperor Ashoka to leave the war and inspired him to adopt the Buddhism. When this war was fought in Odisha, 261 BC, 261 BC தான் இந்த வார் நடந்தது. ஓகேவா. Who was the teacher of Chandragupta? சந்திரகுப்த மௌரியருடைய டீச்சர் யாரு? ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்கந்தகுப்தா. விஷ்ணுகுப்தா. விஷ்ணுகுப்தா இஸ் த டீச்சர். எஸ், அவர் தான் வந்து கத்து கொடுத்திருப்பாரு. அப்ப சாணக்கியர் யாரு சார்? சாணக்கியர் வந்து ஃப்ரெண்டு, அட்வைசர் அப்படி சொல்லலாம். சாணக்கியர் டீச்சர் வந்து விஷ்ணுகுப்தா, சாணக்கியர் வந்து அட்வைசர், ஃப்ரெண்டு. ஆக்சுவலா அட்வைசர்னு கூட சொல்லக்கூடாது, ஃப்ரெண்டு சாணக்கியர். ஓகேவா. ரைட். Which of the following book is written by Megasthenes? ஃபேமஸ் புக். இதுலதான் மௌரியருடைய வரலாறே நம்ம எடுத்தோம். இதுல இருந்தும் அர்த்த சாஸ்திரத்துல தான் மௌரியருடைய வரலாறு இப்படிலாம் இருந்திருக்காங்க போல அப்படின்னு நம்ம எடுத்தது இதுலதான். ஸோ இண்டிகா. இண்டிகா. சரியா. இண்டிகா. அர்ஷச்சரிதால இருந்து பானப்பட்டா எழுதி. Megasthenes was one of the earliest explorers to come to India. He was later to which country? எந்த கண்ட்ரில இருந்து அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க? கிரீஸ். கிரீஸ் கிஃப்டா அனுப்பிச்சுடுவாரு தெலுங்கு கிட்ட. ஓகேவா. Who mentioned Adhyakshas as the superintendents of different departments in the Mauryan administration? Okay, administration. யாரு எதுல மென்ஷன் ஆயிருக்கும்? கௌடல்யா. கௌடல்யா நான் சொன்னேன், அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு பெரிய புஸ்தகமே அவர் தானே. அவர் தானே இப்ப யூபிஎஸ்சியில படிக்கிறாங்க, ஐஏஎஸ் ஆபீசருங்க படிக்கிற புத்தகமே அதுதான். இதை பத்தி படிச்சுதான் அட்மினிஸ்ட்ரேஷனே நடத்திட்டு இருக்காங்க. அவ்வளவு விஷயங்கள் அதுல இருக்கு. ஓகேவா. கௌடல்யா அர்த்தசாஸ்திரா give us information about Maurya administration. Next, very important.
Which Ashokan rock edict mentioned the Ashoka triumph over Kalinga? 13. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 13வது கல்லு தான் இவருடைய கலிங்கா வார பத்தி. இவர் இவ்வளவு பேரை கொன்னாரு, அதுக்கப்புறம் ஏன் மாறினாரு, எப்படி மாறினாரு, எல்லாத்த பத்தியும் சொல்லும். இவர் யாருன்னு சொல்லு. சரியா? ரொம்ப முக்கியம். எர்லியஸ்ட் அசோகா இன்ஸ்கிரிப்ஷன் எதுல இருந்துச்சு? மோஸ்ட் ஆஃப் த இன்ஸ்கிரிப்ஷன் நமக்கு பிராகிருத்ல இருந்துச்சு. எர்லியஸ்ட் எர்லியஸ்ட் வந்து பிராமி ஸ்கிரிப்ட்ல இருந்துச்சு. சரியா? பிராமி ஸ்கிரிப்ட்ல இருந்துச்சு. எர்லியஸ்ட் இன்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே பிராமி ஸ்கிரிப்ட்ல இருந்துச்சு. அடுத்தது ஜேம்ஸ் பிரின்சப் an archaeologist, philologist and official of the ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. சரி, அசோகன் எடிக்ஸை எந்த வருஷம் கண்டுபிடிச்சார்? 1837. சரியா? 1837 கண்டுபிடிச்சாரு. எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கும், நல்லதுதான். பிராமி ஸ்கிரிப்டும் கரோஸ்டி ஸ்கிரிப்டும் எர்லியரா இருந்திருக்கு அப்படின்னு சொன்னவர் யார்? ஜேம்ஸ் பிரின்சப். அவர் தானே கண்டுபிடிச்சார் 1937. அவர் தான், மாற்றமே. பிராமி ஸ்கிரிப்டும் கரோஸ்டி ஸ்கிரிப்ட் தான் எர்லியஸ்ட்ல இருந்திருக்கு, எர்லியர் இன்ஸ்கிரிப்ஷன்ல. ஓகேவா? நெக்ஸ்ட், எம்பரர் அசோகா sent the apostles to remote places to propagate the ideals of Buddhism so that people could inspire their lives. So the teachings of Lord Buddha, their evangelist also included his son, dash and daughter. ஸோ அதான் விஷயம். தான் ரூல் போடுறது மக்களுக்கு மட்டும் கிடையாது, பிள்ளைகளுக்கும் தான். என் பிள்ளைகளும் அதை ஃபாலோ பண்ணியே ஆகும் அப்படின்ட்டு பிள்ளைகளையும் அனுப்பி விட்டு கத்துக்க வச்சாரு. டீச்சிங் ஃபுல்லா போய் போதனை பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி கத்துக்க வச்சாரு. அதுலதான் நம்ம வந்து உண்மையிலேயே சொல்றோம், அவர் உண்மையிலேயே மாறி இருக்காரு அப்படின்னு. ஏன் சொல்லுவாங்க, ஏன்னா யாரும் செய்ய மாட்டாங்க, ஆனா அதை செஞ்சாரு. பேரு வந்து அவங்களோட பேர் வந்து மகேந்திரா அண்ட் சங்கமித்ரா. மகேந்திரா அண்ட் சங்கமித்ரா. மகேந்திரா அண்ட் சங்கமித்ரா. ஆக்சுவலா இவரோட ஒரிஜினல் பேரே வேற. அசோகருடைய ஒரிஜினல் பேரே தேவனாம்பிரிய பிரியதர்ஷினி அப்படி இருக்கும். தேவனாம்பிரிய பிரியதர்ஷினி இதுதான் அவரோட ஒரிஜினல் பேர். இது வந்து ஐ திங்க் 2 எடிக்ட்லயும் நம்ம தான் இருக்கும் இந்த பேரு. மித்த எடிக்ட்ல எல்லாத்தையும் இவர் அசோகா அசோகான்னு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அசோகான்னா ஆக்சுவலா ஒரு மன்னர்னு அர்த்தம். ஆக்சுவலா இவரோட பேர் தேவனாம்பிரிய பிரியதர்ஷினி. அதான் இவரோட பேர், அசோகருடைய பேர். சரியா? ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், which of the following king was the father of Sangamitra and Mahendra? Ashoka. Dash developed Dharma Vijaya, the policy of victory by righteous. யார்? அசோகர் தானே. கரெக்டான வழியில போகணும், யாவது தர்மத்தை ஃபாலோ பண்ணணும், நியாயத்தை ஃபாலோ பண்ணணும் சொன்னது. சந்திரகுப்தாருடைய பையன் பிம்பிசாரர். பிந்துசாரர். பிந்துசாரர் பிம்பிசாரர் வந்து அரியங்கா டினாஸ்டியில வருவாரு. இதுல வந்து பிந்துசாரர். பிந்துசாரர் பிந்துசாரர். ஆனா ஒரு ஒற்றுமை என்ன தெரியுமா? இவரும் புத்திசம், இவரும் ஓகேவா? சந்திரகுப்த சன். சந்திரகுப்த சன் வந்து பிந்துசாரர். இவருக்கு அப்புறம் தான் அசோகர் வருவார். நெக்ஸ்ட், எம்பரர் அசோகா was the son of பிந்துசாரா. நெக்ஸ்ட், belong to Maurya dynasty. Whose successor was Emperor Ashoka? பிந்துசாரருடைய சக்சஸர். Emperor Ashoka engraved the order of stone pillars and stone planks. Dash. எத்தனை சொன்னேன்ல? 14. இதுவே ஒரு கொஸ்டினா கேட்டிருக்கான்னு சொன்னேன்ல.
ஓகேவா? இதுவே ஒரு கொஸ்டினா கேட்டேன். நெக்ஸ்ட். As was the capital of Mauryan Empire? Pataliputra. Pataliputra was the capital. சந்திரகுப்தா ஃபவுண்ட் பண்ணும்போது ஆக்சுவலா 322 பிசில இருக்கும். 322 பிசி. தனநந்தாரை தூக்கிட்டு இவர் வந்து கேபிட்டலை ஃபவுண்ட் பண்ணார். சரியா? நெக்ஸ்ட். Emperor Ashoka, the 12th year of the region, 12 வயசு, appointed a special officer who surveyed the land and maintained land records. ரொம்ப முக்கியம். ஒரு லேண்ட் ரெக்கார்ட்ஸை மெஷர் பண்ணி அதை வந்து சர்வே பண்ணி அதுக்கப்புறம் அவங்க கிட்ட அது மூலியமா டாக்ஸ் வாங்கணும் அப்படின்ற முடிவுக்கு வந்தாரு. ரொம்ப முக்கியம். சரியா? ரொம்ப முக்கியம். இது யாரை வச்சு பண்ணாருன்னா ரசூக் அப்படின்னு ஒரு ஆபீசரை போட்டாரு. ரசூக் அப்படின்னு. சரியா? ரசூக் அப்படின்னு. நெக்ஸ்ட். The story of which king is subject to Dharma Mudraksha? சந்திரகுப்த மௌரியர். சந்திரகுப்த மௌரியர். முத்ராட்சத்தை எழுதினவர் யாருன்னா விசாகதத்தர். இதை எழுதினது விசாகதத்தர். யாரோட கதை? சந்திரகுப்த மௌரியருடைய கதை. சரியா? இதை எழுதினவர் விசாகதத்தர். விசாகதத்தா. மௌரியரோட கதை. சந்திரகுப்த மௌரியாவோட கதை. சரியா? எந்த டினாசிட்டி வந்து மௌரியாவை காலி பண்ணுச்சு? ரொம்ப இம்பார்ட்டன்ட். மௌரியாவோட லாஸ்ட் ரூலர் யாருன்னா பிரிகாதி தத்தா. மௌரியாவோட லாஸ்ட் ரூலர் பிரிகாதிரதா. நம்ம என்ன நினைப்போம்? மௌரியாக்கு அடுத்து குப்தா சார். கிடையாது. மௌரியாக்கு அடுத்து போஸ்ட் மௌரியான்னு ஒரு லெசன் இருக்கு. மௌரியர்களுக்கு பிறகு அதுக்கடுத்துதான் குப்தா வரும். குப்தாக்கு அப்புறமே ஹர்ஷவர்தனா வராது. போஸ்ட் குப்தா அப்படின்னு ஒரு லெசன். சரியா? அதுக்கப்புறம் தான் வரும். டெஃபினட்டா குப்தா கிடையாது. உங்களுக்கு இதுல என்னெல்லாம் தோணும்? சோழா கிடையாது. சரியா? நான் இதுக்கு முன்னாடியே சொன்னேன். ஹரியங்கா, சிசுநாகா, நந்தா டினாஸ்டி. நந்தா டினாஸ்டிக்கு அப்புறம் தான் மௌரியான்னு. அதை வச்சு நீங்க எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ டைரக்டா சுங்கா டினாஸ்டி. ஈஸியா தானே இருக்கு ஆப்ஷன். இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்லேயே நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஹரியங்கா, சிசுநாகா, நந்தா. நந்தாக்கு அப்புறம் தான் மௌரியா வருவாங்க. ஸோ சிசுநாகாவை அதுல வந்து எலிமினேட் பண்ணீங்கன்னா சுங்கா மட்டும்தான் இருக்கும். ஸோ சுங்கா டினாஸ்டி தான் காலி பண்ணது மௌரிய வம்சத்தை. ஸோ சுங்கா டினாஸ்டி அதன்படி தோற்றுவிச்சவர் புஷ்யமித்ர சுங்கர். புஷ்யமித்ர சுங்கா 185 BC. Founded the Sunga dynasty in Magadha Empire. சரியா? நாதன் இந்தியாவை ஃபுல்லா கவர் பண்ணாரு. கிட்டத்தட்ட 109 வருஷம் இவருடைய ஆட்சி தான் இருந்துச்சு. Who was the last emperor of the Maurya dynasty? Brihadidatta. Next. Not correct option. Buddhist scripts were written in Pali. Yes. Pali language-லயும் இருந்துச்சு இல்ல? Birthplace of Gautama Buddha is in Nepal. Yes, correct. லும்பினி தோட்டம். ஓகேவா? உபகுப்தா இன்ஃப்ளூயன்ஸ்டு அசோகா டு எம்பரேஸ் புத்திசம். ஆமா, உபகுப்தா தான் காரணம் அசோகர் வந்து புத்திசத்துக்கு வந்தது. அப்ப இதுதான் கரெக்ட். என்னன்னு தெரியல, ஆனா இதுதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா மீத மூணும் கரெக்ட் தான். சரக் வாஸ் பர்சனல் பிசிசியன் ஆஃப் கௌதம புத்தா. சரக் வந்து இல்ல கௌதம புத்தருடைய பர்சனல் பிசிசியன். இது இல்ல. இவர் வந்து குஷானா கிண்டத்தோடைய பிசிசியன். இவர் ரொம்ப ஃபேமஸ் தான். சரக்ன்றது குஷானா எம்பையர்ல வருவார். கனிஷ்கருடைய இதுல இருப்பார். குஷானா எம்பையர் கனிஷ்கருடைய பிசிசியன் சரக் அப்படின்றது.
சார் இது மாதிரி இடையில இப்படி கேட்டா என்ன சார் பண்றது, தெரியவே ஒரு பேரை கேட்டா இதுதானா ஃபேமஸ். நான் எப்பயும் சொல்றேன், சரக்கு உங்களுக்கு தெரியலன்னா தெரிஞ்சு, சரக்குன்றது ஒரு ஃபேமஸ் ஆன ஒரு ஆள், பிசிசியன் அவரு. எதோட பிசிசியன் தான் நிறைய பேருக்கு குழப்பம். குஷானாவுடைய, கனிஷ்கருடைய பிசிசியன் தெரிஞ்சாலே போதும். ஓகேவா, புரியுதா? ஏதாவது புரியுதா? மௌரியா முடிச்சுட்டேன், அதனால கேக்குறேன். அடுத்து போஸ்ட் மௌரியா ஆரம்பிச்சேன். அடுத்த வாரம் புரியுதா? சார் புரியுது சார், புரியுது சார். ஓவரால் ஸ்டோரி வந்துருச்சு இல்ல? இது வந்து போஸ்ட் மௌரியா. Which native Indian dynasty issued their own coins with the portraits of the rulers of them? தன்னுடைய ரூலரையே போட்டுக்கிட்ட டினாஸ்டி யாரு? சதவா. ராஷ்டிரகூடாலாம் அது வந்து மிடிவலுக்கு போயிடும். பாண்டியா வாய்ப்பே இல்லை. ஸோ நீங்க டைரக்டாவே ஆப்ஷன் போயிடலாம். சதவாகனா தான் இது மாதிரி காயின்ஸ். இது தெரியாட்டினாலும் ஆப்ஷன்ல அது போகலாம். ஓகேவா, இந்த டினாஸ்டியை பவுண்ட் பண்ணவர் என்ன சொல்லிடுறேன், சிம்முகா. எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எழுதிக்கோங்க, சிம்முகா. இவங்களோட கேபிட்டல் வந்து பிரதிஸ்தானா அப்படின்னு ஒரு இடம். பிரதிஸ்தானா அப்படின்னு ஒரு இடத்த கேபிட்டல் வச்சிருக்காங்க. சில்வர், காப்பர், பிரான்ஸ் காயின் எல்லாமே அவங்க வந்து வெளியிட்டாங்க. வானபட்டா கோட் போயிட்டா ஹர்ஷவர்தன். ஹர்ஷவர்தனாவுடைய கோட் போயிட் வானபட்டா. ஹர்ஷவர்தனா இது போக ஒரு 3 புக் எழுதியிருப்பாரு, 3 புஸ்தகம். வானபட்டா எப்படி ஹர்ஷத் சரிதா எழுதினாரு, இவர்தான் ஹர்ஷத் சரிதா இருக்கு. இவர் ஒரு 3 எழுதியிருப்பாரு. ஓகேவா, ஒண்ணு வந்து நாகநந்தா, நாகநந்தா. அப்புறம் இன்னொன்னு காதம்பரி, இன்னொன்னு ஒண்ணு வரும். சரியா, நான் என்னன்னு பார்த்துட்டு கொஸ்டின்கே வரும் சொல்றேன். சரியா, 3 book. காதம்பரி வந்து பானபட்டாள் பண்ணிட்டேன். இன்னும் 2 சொல்றேன். சரியா, ஹர்ஷவர்தனா, இவர் வந்து காதம்பரி. காதம்பரி வந்து அவன் பானபட்டாள் தான். காதம்பரி வந்து பானபட்டாள். ஓகேவா, 2 புக்கு இவரோட ஃபேமஸ். இவர் 3 புக்கு ஃபேமஸ். 3ல 1 சொல்லியிருக்கேன், இன்னும் 2 சொல்றேன். சரியா, கனிஷ்கா ரிலேட்டட் டு குஷானா எம்பையர். குஷானா எம்பையர், கனிஷ்கா ரிலேட்டட் டு குஷானா எம்பையர். பவர்ஃபுல் ரூலர். 70 இவர் தான் ஏடியில வரக்கூடிய மினிஸ்டர். சாரி, ஏடியில வரக்கூடிய கிங்கு. சரியா, ஏடியில வரக்கூடிய கிங்கு. சாக்கா டினாஸ்டியை தோக்கடிச்சுட்டு வந்திருப்பாரு. சாக்கா எரா. சரியா, சாக்கா எரா. இவர் பெரிய எல்லாம் தான் ஸ்டார்ட் ஆகும். சாக்கா எரா அது எதுல ஸ்டார்ட் ஆகும்னு கேட்பாங்க. இதே ஒரு ஃபேமஸ். சாக்கா எரா எதுல ஸ்டார்ட் ஆகும்? கனிஷ்கா பீரியட்ல ஸ்டார்ட் ஆகும். குஷானா எம்பையர்ல ஸ்டார்ட் ஆகும். சாக்கா எரா, சாக்கா எரா. இதே ஒரு கொஸ்டின். சரியா, ஓகே. புத்திஸ்ட் கவுன்சில் ஒன்று நடத்தி இருப்பாரு, அது புத்திஸ்ட் இதுல பார்ப்போம். சரியா, சாக்கா எரா 78 AD. கனிஷ்கா, குஷானா எம்பையர். கனிஷ்காவோட கேபிட்டல் பெஷாவார்னு ஒரு இடம். பெஷாவார். கனிஷ்காவோட கேபிட்டல் பெஷாவார். ஓகேவா, the most famous Kushana kings was the கனிஷ்கா தானே?
Most famous Kushana kings, Kanishka. The beginning of the first century, Kushana Empire. First century. Over the northwest border of India. கவர் பண்ணது இவங்க தான். ஓகேவா? இந்த குஷானா எம்பையர்ல பவர்ஃபுல் கிங்டம் கனிஷ்கா. ஆனா குஷானா எம்பையர் தோற்றுவிச்சது குஜுல் கார்பிசஸ் அப்படின்னு ஒருத்தர். குஜுல் கார்பிசஸ் இவர் தான் பவுண்டர். இவருக்கு அப்புறம் வர்றதுதான் கனிஷ்கா. தேர்ட் ரூலர் தான் சொல்ல போனோம். அவர் தேர்ட் ரூலர் தான். அடுத்து Attikumba inscription from Udayagiri in Odisha, written by the king of Kalinga. Attikumba inscription as Udayagiri, Odisha, was written by king of Kalinga. இது என்னன்னு கேக்குறாங்க. ஃபேமஸ் Attikumba inscription. டேட் இல்லாத ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லலாம். எல்லாத்தையோடையும் டேட் இருக்கும். ஆனா இந்த Attikumbaல டேட்லெஸ் இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவோம். ஓகேவா? இது யார பத்தினா கலிங்கா கிண்டத்தோட காரவேலரை பத்தி சொல்லு. கலிங்க ராஜா காரவேலா அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? கலிங்க ராஜா காரவேலரை பத்தி சொல்லுது இந்த கல்வெட்டு. இது பிராகிருத் மொழியில இருக்கு. பிராகிருத் மொழியில இது. சார் ஒரே ஒரு நிமிஷம் சார், எனக்கு இது கொஸ்டின் மட்டும் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். அதான் கலிங்கால எந்த மன்னரை பத்தி Attikumba இன்ஸ்கிரிப்ஷன்ல சொல்லியிருக்காங்க. எந்த மன்னர் Attikumba இன்ஸ்கிரிப்ஷன்ல எழுதுறது அந்த மாதிரி கேட்கலாம். ஓகே, மன்னர் எழுதினவரை பத்தி. அந்த மன்னர் பொறிக்க சொல்லியிருப்பார்ல அந்த இன்ஸ்கிரிப்ஷன். அவர் யாரு? அவரை பத்தி தான் இப்ப இருக்கும். அவர் பொறிக்க அவரை பத்தி தான் இருக்கும். ஈவன் அதை பத்தி கேட்டாலும் அதேதான், காரவேலர். ஓகேவா? ஓகே சார். மூணு புக் எழுதினாருன்னு ஹர்ஷவர்தன் அவசரம். ஹர்ஷா எழுதுன ஒண்ணு ரத்னவாளி, இன்னொன்று பிரியதர்ஷிகா, இன்னொன்னு நாகநந்தா. அவ்வளவுதான், 3 புஸ்தகம். அப்புறம் இவரு பானபட்டாளு, ஒண்ணு ஹர்ஷச்சரிதா, இன்னொன்னு காதாம்பரி. So these are our next one. குப்தா அண்ட் போஸ்ட் குப்தா. சரியா? எவ்வளவு முடியுதோ அவ்வளவு பார்ப்போம். 3 minutes. Which dynasty ஹர்ஷவர்தனம் belongs to? கண்டிப்பா குப்தா கிடையாது. புஷ்யபுதி டினாஸ்டி. குப்தால குப்தா கிடையாது. புஷ்யபுதி டினாஸ்டி. ஹர்ஷவர்தனான்றது தனி டினாஸ்டி, இது புஷ்யபுதி டினாஸ்டி. ஓகேவா? இப்பெல்லாம் ஏடிக்கு வந்துடுறாங்க. குப்தா அப்படின்னாலே ஏடிக்கு வந்துடும். புஷ்யபுதி டினாஸ்டி இல்லாட்டி வர்தனா டினாஸ்டின்னு கூட சொல்லலாம். ஈவன் வர்தனா டினாஸ்டி நல்ல படிப்பாளி. ரவி கீர்த்தியோடைய எய்ஹோல் இன்ஸ்கிரிப்ஷன் டீடைல் about the victory of the Pulakesi II. யாரோட போரிட்டாரு புலிகேசி? அதான் கேக்குறாங்க. ஹர்ஷாவோட. ரவி கீர்த்தியோட எய்ஹோல் இன்ஸ்கிரிப்ஷன்
எஸ், புலிகேசி 2 பத்தி சொல்லுது. ஹர்ஷாவோட போரிட்டு ஜெயிச்சார், ஹர்ஷாவை தோக்கடிச்சிருவாரு. அப்ப புலிகேசி யாரு? சாளுக்கியா டினாசிட்டி, சாளுக்கியர், கர்நாடகா சைடு எல்லாம் சாளுக்கியா டினாசிட்டி. ஓகேவா? Who among the following visited during the Harshavardhana period? ரொம்ப important. குவான்ஸ்வாங் இவர்தான். குவான்ஸ்வாங் தான் இந்த பீரியட்ல வந்திருப்பாரு. பாகைன் வந்து சந்திரகுப்தா 2 பீரியட். சந்திரகுப்தா 2 பீரியட். இபான் பட்டுடா வந்து துக்ளக் வரும், முகமது பின் துக்ளக் பீரியட் வரும். மார்க்கோ போலோ வந்து காகத்தியா டினாஸ்டி சைடு வந்திருப்பாரு, அதாவது இந்த ருத்ரமா தேவின்னு அவங்க அங்க வந்திருப்பாரு, காகத்தியா டினாஸ்டின்னு சொல்லுவாங்க. ருத்ரமா தேவின்னு ஒரு ஃபேமஸ், அங்க வந்திருப்பாங்க. Chinese traveler visited Gupta period. பாகைன் சந்திரகுப்தா சொன்னேன்ல, பாகைன் சந்திரகுப்தா. Next. Prayag Prashasti, also known as the Allahabad pillar inscription. அதுக்கு பேர் அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் பேர் பிரயாகா பிரசாஸ்தி. எதை பத்தின இன்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குது? சமுத்திரகுப்தருடைய இன்ஸ்கிரிப்ஷன், சமுத்திரகுப்தாவுடைய இன்ஸ்கிரிப்ஷன். இதை யார் சார் எழுதுனது? ஹரிசேனா, வெரி வெரி ஃபேமஸ். அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் இஸ் ரிட்டன் பை ஹரிசேன். ஹரிசேன். யா, போதும். இதுக்கப்புறம் ஃபேக்ட்ஸ் இன்னும் அதிகமாகும், இன்னும் அதிகமாகும். ஏதாவது டவுட் இருக்கா? எடுத்தவரை ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல சார். சார் தேங்க்யூ சார். Thank you, sir. Thank you. Thank you, sir.